ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மம்மி வித் தி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே நான் உங்கள் மம்மி நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் பற்றி தான் பேச போகிறேன் உங்ககிட்ட. ரேபிஸ் நோய் பற்றி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 16 பேர் நாய் வந்து கடிச்சிருக்கு. சின்ன சின்ன பசங்களை பெரியவங்களை எல்லாத்தையுமே நாய் வந்து கடிச்சிருக்கு. ரொம்ப வருத்தத்தக்க வேண்டிய விஷயம் இது. அந்த குழந்தைங்களோட பெற்றவங்களோட நிலைமையில் நின்று நினச்சி பாருங்கள். அவங்க வந்து எவ்வளோ ஆசையாக அந்த குழந்தைங்கள வந்து பெற்று வளர்த்து அந்த குழந்தைங்க பெருசாக நான் வந்து ஒரு பெரிய தலைவர்களாகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், ஒரு நல்ல மனிதநேயம் படித்த ஒரு மனிதனாகட்டும்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கள நாய் கடிச்சு இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நாய் கடிச்சு செத்த குழந்தைங்க கூட இருக்காங்க. நேற்று கூட ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். ரொம்ப அதிகமான வயசுல இல்லை, சின்ன வயசு தான், 30க்குள்ளேயே தான் அவருக்கு ஏஜ் என்னமோ இருக்குது. அவங்களுடைய வந்து குடும்பத்தெல்லாம் நினச்சி பாருங்களேன். இது வந்து நம்ம தெருநாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு அமைப்பு வேறு. இதில் நாங்கள் வந்து நாயை வந்து குழந்தைங்களா பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னு. ஏன்ப்பா குழந்தைங்களா பார்க்குறீங்க? நாயாக பாருங்கள். கையை நினைங்க, காலை நினைங்க. காலை கையாக நினைக்கிறன்றது, கையை காலை நினைக்கிறன்றது ஏன்? என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? என்ன உங்களுக்கெல்லாம்? இந்த உலகத்தில் வந்து இறைவனுடைய படைப்பிலேயே உச்சபட்சமான படைப்பு வந்து மனிதன் தான். மனிதனுக்கு தான் வந்து பகுத்து பார்க்குற தன்மை இருக்குது. எது நல்லது எது கெட்டது. நம்ம போய் அப்படியே டைரெக்டாக போய் கடிச்சிருவோமா? நாய் கடிச்சிச்சு, அது குழந்தை தானே சொல்லி குழந்தை திருப்பி நம்ம போய் கடிச்சிடலாங்களா? எவ்வளோ சங்கட்டமாக இருக்குது. நீங்கள்லாம் பேசுகிறது எல்லாருமே ஒன்று கூடி தானே நம்மளாம் நிற்கணும். கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டாங்கன்னா எல்லாருமே அந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஒன்று கூடி தானே நம்ம நின்று இதுக்கு என்ன நம்ம வந்து எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கணும். நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே புரியல காய்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்து என்ன பேசுகிறீங்க? நாயை வந்து குழந்தைய நினைக்கிறேன், நானும் வந்து குழந்தைய வந்து வளர்க்குற வீட்டில் நானும் நாய்க்கடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பெருமையான விஷயங்களா? நீங்களே நினைக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சில்லித்தனமான விஷயம்னு. எவ்வளோ இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல் வந்துச்சு, புரிஞ்சுங்களா? பறவை காய்ச்சல் வந்தப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கோழி அவ்வளோவா சாப்பிடாதீங்க, கேரளாவிலேருந்து வர கோழிக்கெல்லாம் பறவை காய்ச்சல் அதிகமாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் பரவுது, கேரளா பார்டரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் பரவுது அப்படின்னு சொல்லி பண்ணையிலேயே வந்து நிறைய கோழி வந்து இறந்தப்போ அந்த உயிரோடு இருக்க கோழி இறந்த கோழி ஒன்றாவே வந்து மண்ணில் வந்து புதைச்சாங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். அது வந்து புதைச்ச